தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம ஃபோனில் நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அது வந்து ஜஸ்ட் ஒரு மீடியா ஃபைல் மட்டும் கிடையாது. அது நம்மளோட மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம ஃபோனில் நம்ம மெமரிஸ்க்காக நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் இது எல்லாத்தையுமே பத்திரமா வந்து வச்சிருப்போம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம ஃபோனை வந்து ஃபார்மேட் பண்ணும் போதாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபோன் லாஸ் ஆகும் போதாக இருக்கட்டும், அந்த டேட்டாஸ், அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து டெலீட் ஆயிருக்கும். இந்த மாதிரி டெலீட் ஆன ஃபைல்ஸை ரொம்ப சிம்பிளாக எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃபோனில் இருக்க ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ரொம்ப முக்கியமான ஃபைல் வந்து டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படும். டெனார்ஷேரோட UltData அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் இருந்தது அப்படின்னா உங்கள் ஃபோனில் எந்த ஃபைல் டெலிட் இருந்தாலும் சரி அதை ரொம்ப ஈஸியாக நம்மளால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கீழே இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஃபோனை நீங்கள் ரூட் பண்ணாமலே வந்து உங்கள் ஃபோனில் டெலிட் ஆன ஃபோட்டோஸை வந்து உங்களால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் பேக்கப் பண்ணல அப்படின்னாலும் உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெலிட் பண்ண மெசேஜஸை வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் டிரைவ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டு டெலிட் ஆன எல்லா விஷயங்களையுமே நம்மளால் ரெக்கவர் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்ட்டு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ டவுன்லோடர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகும். சோ நார்மலா ஒரு சாஃப்ட்வேரை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேரையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. சோ இன்ஸ்டால் பண்ண இந்த சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்றத இதுலயும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்க பேக்கப்பே எடுக்கல அப்படின்னாலும் ரூட் பண்ணாம உங்க வாட்ஸ்அப்ல டெலிட் ஆன எல்லா டேட்டாவையும் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அண்ட் கூகுள் டிரைவ் இருக்கு இல்லையா, கூகுள் டிரைவ்ல உங்களுக்கு ஏதாவது டேட்டா வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதையும் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம போன்ல ரெக்கவர், அதாவது போன்ல டெலிட் ஆன எல்லா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், ஆடியோஸ் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் நம்மளால ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இல்ல WeChat, இந்த மாதிரி நீங்க எந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அதுல டெலிட் ஆன போட்டோஸும், வீடியோஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே உங்களால ஈஸியா ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நம்ம போன்ல டெலிட் ஆன அந்த போட்டோஸ், வீடியோஸ், அந்த ஃபார்மேட்ல இருக்க எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணி காட்டுறேன். அதுக்கு ரெக்கவர் லாஸ்ட் டேட்டா அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன கேக்குது அப்படின்னா உங்க போனை வந்து பிசி கூட கனெக்ட் பண்ண சொல்லுது. சோ நான் வந்து நம்மளோட டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி நம்ம போனை வந்து பிசி கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். சோ நம்ம போனை கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு நம்ம போன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்லைடு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டேட்டா கேபிள கனெக்ட் பண்ணோம்னா இந்த USB சார்ஜிங் வரும் இல்லையா, அதை வந்து ஃபைல் டிரான்ஸ்ஃபரிங் அப்படின்றதுக்கு வந்து மாத்திரணும். அதுக்கப்புறம் நம்ம போனோட செட்டிங்ஸ் பேஜ் போயிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா பில்ட் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து ஒரு 7 டைம் டேப் பண்ணும்போது நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓபன் ஆகும். அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ல USB டீபக்கிங் அப்படின்ற விஷயம் ஆஃப்ல இருக்கும். சோ அந்த USB டீபக்கிங் அப்படின்றத வந்து ஆன் பண்ணணும். சோ இந்த விஷயம் எல்லாமே பண்ணிட்டோம் அப்படினாலே அடுத்து நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க போன்ல நீங்க டெலீட் பண்ண விஷயத்துல எதை வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். இதுல வந்து கேட்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் இருக்கு, மெசேஜ் டெலீட் ஆயிருந்தா அதை வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அண்ட் கால் ஹிஸ்டரியை கூட நம்மளால வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அண்ட் போட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ், இல்ல டாக்குமெண்ட் ஏதாவது டெலீட் ஆயிருக்கா அதை ரெக்கவர் பண்ணுமா அப்படின்றத வந்து கேட்கும். சோ உங்களுக்கு நீங்க எதை வந்து ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இதுல செலக்ட் பண்ணிக்கங்க. இது எல்லாத்தையுமே நான் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா மேல வந்து செலக்ட் ஆல் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்க ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டெமோக்காக என் போன்ல இருந்து டெலீட் ஆன போட்டோஸ் ரெக்கவர் பண்ணனும் அப்படி ட்ரை பண்றேன். சோ போட்டோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா அது ரெக்கவரிங் process வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 100% வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணனும். சோ இப்போ 100% வந்து வந்துருச்சு. சோ அது ஸ்கேன் ஆனதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம போன்ல டெலீட் ஆன அந்த போட்டோஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ண வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேனிங் அப்படின்ற விஷயம் வந்து ஓடிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுலயே பாத்தீங்கன்னா நம்ம போன்ல நம்ம டெலீட் பண்ண அந்த போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து எல்லாமே வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் டெலீட் பண்ண எல்லா போட்டோவும், அதாவது கொஞ்சம் தான் ஸ்கேன் ஆயிருக்கு. இதுலயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 போட்டோஸை வந்து இது வந்து ரெக்கவர் பண்ணிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டா நம்ம போன் வாங்கினதுல இருந்து என்னென்ன போட்டோஸ்லாம் நம்ம எடுத்து அதை டெலீட் பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே இது வந்து ரெக்கவர் பண்ணிடும். அதுதான் வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி ஒரு போட்டோவை, குறிப்பிட்ட போட்டோ வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்றது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு எல்லாமே ரெக்கவர் பண்ணணும், இதுல இருக்க எல்லா போட்டோஸும் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா மேல செலக்ட் ஆல் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த செலக்ட் ஆல் அப்படின்றது கொடுத்து ரெக்கவர் அப்படின்றது கொடுத்துடலாம். இல்ல எனக்கு ஒரு குறிப்பிட்ட போட்டோ தான் வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா இதுலயே வந்து அந்த ப்ரிவியூ வந்து காட்டும். இதுல உங்களுக்கு எந்த போட்டோ ரெக்கவர் பண்ணணுமோ அதை வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்காக ரெடி பண்ண ஒரு தம்ப்நெயில் வந்து டெலீட் ஆயிருந்தது. ஸோ அதை நான் ரெக்கவர் பண்ணி காட்டுறேன். இதுதான் அது. ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரெக்கவர் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா
நம்மளுக்கு இந்த ரெக்கவர் பண்ற இந்த ஃபைலை வந்து எங்க ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது வந்து கேக்குது. ஸோ நான் டெஸ்க்டாப் அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. இதுல போட்டோஸ் அப்படின்றதுல போய் பார்த்தோம் அப்படின்னா நாம டெலீட் பண்ண அந்த தம்ப்நெயில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த தம்ப்நெயில் வந்து அப்படியே வந்து ரெக்கவர் ஆகி வெளியே வந்துருச்சு. இது வந்து சூப்பரான விஷயம். ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்க டெலீட் பண்ண எல்லா விஷயத்தையுமே வந்து ரெக்கவர் பண்ண முடியும். நீங்க டெலீட் பண்ண ஆடியோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், இல்ல ஒரு டாக்குமெண்டா இருக்கட்டும், போட்டோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், எதனாலுமே இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஈஸியா ரெக்கவர் வந்து பண்ணிக்க முடியும். இதுல இருக்க இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேரை நம்ம வந்து ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம பை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனோட பிளான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 3286 ரூபாய் நம்மளோட இந்தியன் மதிப்புப்படி, நம்ம இந்தியன் ரூபி படி நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு மாசம் லைசன்ஸ் வேணும் அப்படின்னா, இல்ல எனக்கு 1 இயர் லைசன்ஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து நீங்க அதுக்கு 3652 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 1 மந்த்துக்கும் 1 இயருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 ரூபாய் தான் வித்தியாசம். இல்ல லைஃப் டைமா வேணும் அப்படின்னா 4566 ரூபாய் நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க போன் மட்டும் கிடையாது, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் போனா இருக்கட்டும், இல்ல உங்க வீட்ல இருக்க அம்மா அப்பா யார் போன்ல இருந்து டெலீட் ஆன ஃபைல்ஸையும் ரொம்ப ஈஸியா வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். வேணும் அப்படின்னா மட்டும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் இது வரைக்கும் இந்த வீடியோல சொன்ன இந்த ப்ராசஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்க போன்ல இருந்து டெலீட் ஆன எல்லா ஃபைல்ஸையுமே ரொம்ப ஈஸியா உங்களால ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட மெமரிஸ் எல்லாம் டெலீட் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போட்டோஸ்லாம் டெலீட் பண்ணிட்டு எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பாய்.